இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் இதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆயிரங்களுக்கு கடந்து சென்று இந்த வசனங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கண்ணீரிலும் கலக்கத்தில் இருக்கிற மக்கள் உயிர் பெற்று எழும்புவார்கள். தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே அவர்களை மறுபடியுமாய் மாற்றும், எழுப்பும், ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு விதவைகளை குறித்த ஒரு நல்ல ஒரு தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். எரேமியா 49 அதிகாரம் 11 வசனத்திலே உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் நம்மோடு பேசுகிறார். விதவைகள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். பக்தி உள்ள விதவைகள், பக்தி இல்லாத விதவைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களிலே விதவைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்குள்ளே நிறைய விதவைகள் இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய குடும்பங்களிலே விதவைகள் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் விதவைகளை குறித்து எழுதியிருக்கிறார். இயேசுவும் விதவையை குறித்து அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போது 49:11 எரேமியாவில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறதான கணவனை இழந்த, அருமையான மனைவியை இழந்த அல்லது பெற்றோர்களை இழந்த திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, உங்களுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கொஞ்சம் தயவாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமும் தயவும் இருக்கிறார், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மேல் மனதிருவார், உங்கள் மேல் மனதிறங்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒளியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். நான் விதவைதானே, கணவன் இல்லையே, பெற்றோர்கள் இல்லையே, அல்லது மனைவி இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனைப்பட்டு இருக்கிறீர்களா? ஒரு நாளும் பயப்பட வேண்டாம், ஒரு நாளும் கலக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 68:5 அதிகாரம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர். பாருங்க, இந்த உலகத்தில் திக்கற்ற பிள்ளைகளை, ஹார்பன்ஸ் அல்லது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை யாரும் சேர்க்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, கருணை காமிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு எந்த தயவும் இறக்கமும் காமிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு கடவுளும் கூட சொல்லாமல் தகப்பன் சொல்லுகிறார். தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறார், ரட்சிக்கிறார், ஆறுதல் செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். இந்த உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம். புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். புருஷன் இறந்த பிறகு ஊழியக்காருடைய மனைவிகள், விசுவாசிகளுடைய மனைவிகள் தன்னுடைய புருஷன் இறந்த பிறகு அவர்கள் படுகிற வேதனைகளை இந்த பூமியிலே பார்க்கிறோம். மிகவும் கொடுமையான அருமையானவர்களே, சமுதாயம் அவர்களை புறமே தள்ளுகிறது. அருமையானவர்களே, சோத்திரம் சுமங்கலி என்றும் சுமங்கலி அமங்கலி ஆகிவிட்டால் என்று சொல்லி அநேக மக்கள் இந்த உலகம் தூற்றுகிறது. தனக்கு முன்னால் விதவைகள் வரக்கூடாது, வெளியே போகும்போது என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்முடைய இயேசு தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். இயேசு என்ற மெய்யான தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களை ஆற்றி தேற்றும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவனும் நம்முடைய தேவன் நம்பிக்கையும் தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். உலகம், மனிதர்கள், குடும்பங்கள், சொந்தங்கள் எல்லாரும் கைவிடலாம். ஆனால் இயேசு என்ற மெய்யான தெய்வம் உனக்காக சிலுவையில் மரித்து ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிரோடு அந்த தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆகவே இந்த வேதாகமத்தில் ஒரு 3 விதவைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக எலியா சந்தித்த ஒரு விதவை. அந்த எலியா சந்தித்த விதவை ஏனென்றால்
கீரித்து ஆற்றங்கரையிலிருந்து எலியாவை சாரிபாத் என்னும் ஊருக்கு எலியாவை தேவன் அனுப்புகிறார். இயேசு அதை குறித்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவினிடத்தில் எலியா அனுப்பப்பட்டார். இஸ்ரவேலில் அநேக விதவைகள் அங்கே அனுப்பப்படவில்லை என்று சொல்லி இயேசு அந்த சாரிபாத் விதவையை குறித்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே இயேசு சொன்னதுனால அந்த விதவை மிக முக்கியமான ஒரு நபராய் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எலியாவை பராமரிக்கும்படி ஒரு கட்டளை பெற்ற ஒரு விதவை சாரிபாத் என்னும் ஊர். பார்த்தீங்களா, அந்த சாரிபாத் ஊரில் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத், அந்த சாரிபாத் ஊரில் ஒரு விதவைக்கு கர்த்தர் பேசினார், கட்டளை கொடுத்தார். என்னுடைய ஊழியக்காரன் தாசன் வருவான், எலியா என்ற என் தேவ மனுஷன் வருவான், அவனை நீ போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதே போல அந்த விதவையும் பஞ்சம் வந்ததினாலே பஞ்சம் சாரிபாத் வரையும் போய்விட்டது. அதனால எலியாவை போஷிக்க தேவன் அனுப்பினது மாத்திரமல்ல, அந்த சாரிபாத் விதவையும் அவருடைய குடும்பத்தையும் போஷிக்கும்படி சாரிபாத் ஊருக்கு ஆண்டவர் இந்த எலியாவை அனுப்பினார். இந்த எலியா அந்த ஒலிமுகம் வாசலிலே வந்து நிற்கும் பொழுது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்க வந்தான். அவரிடத்துல கொஞ்சம் சாப்பாடு கொடுமான்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னால், கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இருக்குது, 2 விறகு பொறுக்கிறேன், இதை சாப்பிட்டு நான் என் பிள்ளையை சாக போகிறேன்னு சொல்லி அப்படி சொல்கிறேன். அப்போ அவன் சொல்கிறேன், நீ ஒன்றும் சாக மாட்டேன், நான் சொல்கிறபடி முதலாவது அடையை சுட்டு எனக்கு கொண்டாந்து கொடு, பின்பு நீ சாப்பிடலாம், பஞ்சம் முடிகிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்ற. அதே போல் போய் அவள் அந்த அடையை சுட்டு அந்த கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவை எடுத்து அடையை சுட்டு எலியா இந்த தேவ மனுஷன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். கொடுத்த பிறகு அவன் அதை புசித்த பிறகு அவளை ஆசீர்வதிக்கிறான். 3 வருஷம் வரைக்கும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெய் குறைந்து போகவில்லை, மாவு குறைந்து போகவில்லை. அவளும் அவன் வீட்டாரும் எலியாவும் 3.5 வருஷம் போஷிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சம் அந்த தேசத்தில் வந்தது, எலியாவையும் போஷிக்கணும், அந்த விதவையும் போஷிக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பசியாக பட்டினியாக வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு இரக்கத்தை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உலகம் கைவிட்டு இருக்கலாம், வயிற்றுக்கு வாழ வழியில் என்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அந்த சாரிபாத் விதை மூலமாய் போஷித்தது போலவே உங்களையும் எலியாவை கொண்டு போஷிக்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய மனுஷர்களை கொண்டு ஆண்டவர் உங்களை போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த சாரிபாத் விதவை 3.5 வருஷம் மாத்திரமல்ல, அதற்கடுத்து அவள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பின்பற்றி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அதே நேரத்தில் இறந்து போன அவளுடைய குமாரனையும் எலியா எழுப்பினான், உயிரோடு எழுப்பினான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், அருமையான தேவஜனமே, இன்னொரு சோத்திரம் விதவையை நாம் பார்க்க போகிறோம். எலியாவை சந்தித்த ஒரு விதவை. முதல் எலியா சந்தித்த ஒரு விதவை சாரிபாத் ஒரு விதவை. இரண்டாவது எலியாவை சந்தித்த ஒரு விதவை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசியின் மனை. எலியா பாடசாலை வைத்திருந்தான், 52 பேர் பாடசாலையில் இருந்தார்கள். அதில் ஒரு தீர்க்கதரிசி இறந்து போனான். தீர்க்கதரிசியின் மனைவி எலிசா கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார், என்னுடைய கணவன் தீர்க்கதரிசியாக இருந்தான், எனக்கு 2 பிள்ளைகள், அவன் கடன் வாங்கி செத்து போயிட்டான், இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள்லாம் என் பிள்ளைகளை அடிமையாக்க வந்திருக்கிறார்கள், எனக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது எலியா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது அவள் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்கிறது, அதை நான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தார். அருமையானவர்களே, அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவன் சொன்னான், உன்னுடைய
அநேக சுற்றி இருக்கிற நண்பர்கள் சிநேகர்கள் எல்லாரையும் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் அரைக்கதவை சாத்தி அந்த ஒரு கூட எண்ணத்தை எல்லாவற்றையும் ஊற்று என்று சொன்னவனே அவள் அதே போல் போய் செய்தார். தேவ மனுஷன் சொன்னபடி ஒரு கூட எண்ணெயை ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான பாத்திரங்களை வாங்கி அதில் ஊற்றினால் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த பாத்திரங்கள்லாம் நிறைய ஒரு பக்கத்தில் வைத்த பிறகு அந்த இன்னொரு பாத்திரம் கேட்டபோது எண்ணெய் நின்று போயிட்டு, எண்ணெய் பாத்திரம் இல்லாதனால் நின்று போயிட்டு. அருமையானவளே, தேவ மனுஷன் சொன்ன பிறகு அவள் போய் சொன்னான், இதையெல்லாம் விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு உன் ஜீவனம் பண்ணு சொல்லி என்று அவளுக்கு எலிசா ஒரு பெரிய அற்புதம் செய்தான். எனக்கு அருமையானவளே, வாழ்நாள் முழுதும் கடன் தொல்லையினாலே கடன்பட்டவர்கள் அடிமைகளாய் மாறிவிடுவார்கள். ஆகவே அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் வாழ்நாள் முழுது ஜீவிக்க வழியில்லாதிருந்தும் அவர்களை வாழ வைக்கும்படியான ஒரு வழியை எலிசா என்ற தேவ மனிதன் மூலமாய் தீர்க்கதரிசியின் மனைவிக்கு, ஊழியக்காரனுடைய மனைவிக்கு ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு அநேக ஊழியக்காரனுடைய மனைவிகள் அதில் இறந்து போய், தன்னுடைய கணவன் இறந்து போய் நான் எவ்வளவு வேதனைப்பட என்று கஷ்டப்படுகிறீர்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஊழியக்காரனுடைய மனைவிக்கு அற்புதம் செய்து அவன் கடனெல்லாம் மாற்றினவர், வாழ்நாள் முழுவதும் ஜீவனம் பண்ணும்படி அவளுக்கு அற்புதங்களை செய்த தேவன் உங்கள் ஊழியத்திலே, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய சபைக்கு அற்புதங்களை செய்வார். ஊழியத்தை தொய்வில்லாமல் கொண்டு போவார். விதவைகள் கர்த்தரை நம்புவார்களாக. திக்கற்றவளாய் போகும் அவர்களை நான் உயிருடைய காப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகவே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்கதரிசியின் மனைவி, ஊழியக்காரனுடைய மனைவிக்கு தேவன் அற்புதங்களை செய்து அவளையும் குடும்பத்தையும் தழைக்க பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதவையை இயேசு சந்திக்கிறார். அதுதான் நாயினூர் விதவை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நாயினூர் என்ற விதவைக்கு இயேசு போகிற அந்த ஊருக்கு போகும் பொழுது, அங்கே அந்த ஒளிமுக வாசலிலே போகும் பொழுது ஒரு வாலிபன், இறந்து போன வாலிபனை பாடையில் சுமந்து கொண்டு வருகிறார்கள். வெகு ஜனங்கள் அவளோடு கூட வருகிறார்கள். அந்த கைம்பெண் ஆகிய அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். ஏனென்றால் அவளுக்கு அவன் ஒரே மகன், அவனை விட்டால் வேற வழியே கிடையாது. ஆகவே அவள் வாழ்நாள் முழுவதும் எப்படி தன்னுடைய விதவை நிலைமை, அதே நேரத்தில் ஒரு மகனும் இறந்து போனான், வாழ்க்கையிலே ஜீவனம் பண்ண வேறு வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் எனக்கு அருமையானவர்களே அவள் அழுது கொண்டே வருகிறாள். ஜனங்களும் அவள் பின்னே அழுது கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த வருகை வந்த பிறகு அவர் பாடையை தொட்டார். அங்கே அவளை பார்த்து சொன்னார், மகளை அழாதே என்று சொல்லி அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி அவள் கிட்ட வந்து பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். நீங்கள் பாருங்கள், அந்த விதவைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் வாழ வழி இல்லை, கணவன் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, ஒரே மகனை வளர்த்தால் அவனும் இறந்து போனான். இறந்து போன அந்த விதவைக்கு அந்த குழந்தையினுடைய வாலிபனை சுமந்து சென்ற அந்த மக்களையும் அந்த ஜனங்களையும் பார்க்கும்போது இயேசு மனதுருகி அழாதே என்று தொட்டு அந்த வாலிபனை எழும்ப பண்ணி விதவினிடத்தில் அந்த வாலிபனை மறுபடியும் கொடுத்தார். பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாறினது, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாய் மாறினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? கணவன் இல்லையா? மனைவி இல்லையா? பெற்றோர்கள் இல்லையா? தாய் இருந்தும் தகப்பன் இல்லையா? தகப்பன் இருந்தும் தாய் இல்லையா? கைவிடப்பட்டவர்களா? கணவனால் கைவிடப்பட்டு, மனைவினால் கைவிடப்பட்டு, சமுதாயத்தால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை கைவிடு விட்டார்களா? எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற தேவன் இன்னும் சேர்ப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் அன்றைக்கு இந்த 3 விதவைகளுக்கு அற்புதங்களை செய்தது போல உங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் ஆண்டவரே உன்னுடைய விதவைகளை நம்புவார்களாக. திக்கற்ற பிள்ளைகளை நான் ஆதரிப்பேன், அல்ல உயிரோடு காப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
ஆண்டவரே, விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், கைவிடப்பட்ட மக்களுக்கு மாபெரும் அற்புதங்களை செய்து வாழ வைப்பீராக, ஆசீர்வதிப்பாராக. எதிர்காலத்தை மகிமையான வாழ்க்கையாக மாற்றுவீராக. அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே தழைத்தோங்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீங்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து அநேக வார்த்தைகள் பவர் ஆஃப் கிரைஸ்ட் டிவிஎம் என்ற இந்த செய்தி தொடர்பு மூலமாய் உங்களை வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.